நம்முடைய இருதயத்தை தேவன் எப்படி அளவிடுகிறார்? இத பற்றி தான் நாம இன்னைக்கு ஆழமா தியானிக்க போறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம தியானிக்க போற தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு வசனம் மனுஷங்களான நம்ம பார்வைக்கும் எல்லாம் தெரிஞ்ச தேவனோட பார்வைக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை அப்படியே நமக்கு திறந்து காட்டுது. இது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முடிவையும் சம்பந்தப்பட்டது. நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நாம ஒரு ஆலோசனையை கேட்போம் இல்லையா? உன் மனசுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை தைரியமா செய்ய சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா உண்மையிலே நம்ம சொந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் மட்டுமே நம்பி போறது அது எவ்வளவு தூரம் பாதுகாப்பானது? தேவனுடைய வார்த்தை இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆரம்பத்துல தேவன் நம்மளை படைச்சப்போ அவரோட சாயல்ல தான் படைச்சார். அப்படின்னு என்ன தெரியுமா? பரிபூரணமா சிந்திக்கிற திறனோட, எது சரின்னு உணரக்கூடிய ஒரு இருதயத்தோட நம்மளை உருவாக்குனார். ஆனா எப்போ பாவம் மனுஷனுக்குள்ள நுழைஞ்சதோ அந்த தெளிவான பார்வை அப்படியே மங்கி போச்சு. ஆமாங்க, நம்ம சிந்திக்கிற திறனை கூட பாவம் பாதிச்சிடுச்சு. இதுக்கு முதல் உதாரணம் ஏதேன் தோட்டத்திலேயே இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏவாள் அந்த விளக்கப்பட்ட கனியை பார்க்கறா. சாத்தான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த கனி அவளோட பார்வைக்கு எப்படி தெரிஞ்சது? அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு, புத்தியை தெளிவிக்கிற மாதிரி இச்சிக்கப்பட்டத்தக்கதா இருந்துச்சு. அதனால அதை செய்யறது சரின்னு தான் அவளுக்கு தோணிருக்கும். ஆனா அந்த கீழ்ப்படியாமையோட விளைவு என்னாச்சு? குற்ற உணர்வு. அவங்க செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் கிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல, ஒருத்தர் குற்றஞ்சாட்டி அவங்க செஞ்சதை நியாயப்படுத்தி தேவனை விட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்குது இல்லையா? நம்ம வழிகள் நமக்கு சரியா தோன்ற வரைக்கும் அதை தொடர்றோம். தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை நியாயப்படுத்த முயற்சி பண்றோம். ஒரு தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இல்லைங்க, ஒரு சமுதாயமே தேவனுடைய பார்வையை விட்டுட்டு தங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? நியாயாதிபதிகள் புத்தகம் சொல்லுது, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதோட விளைவு குழப்பம், அக்கிரமம், தேவனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போறது. இதுதான் நடந்தது. இன்னொரு ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணத்தை பார்க்கலாம். இஸ்ரவேலோட முதல் ராஜாவான சவுல். தேவன் அவர்கிட்ட ரொம்ப தெளிவா ஒரு கட்டளை கொடுக்கிறார், அமலேக்கியரை முழுசா அழிச்சிடணும்னு. ஆனா சவுல் என்ன செஞ்சாரு? அவர் தேவனுடைய வார்த்தையை விட தன்னோட சொந்த யோசனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, ஏன் நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னு கேட்டப்போ சவுல் ரொம்ப அருமையான ஒரு ஆன்மீக காரணத்தை சொன்னார். ஜனங்க தான் சிறந்த ஆடு மாடுகளை உங்க தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னார். பாத்தீங்களா, தன்னோட கீழ்ப்படியாமைய ஒரு பரிசுத்தமான செயலாக மாத்த பார்த்தார். அவர் வழி அவர் பார்வைக்கு ரொம்ப செம்மையா தெரிஞ்சது. இங்கதான் ஒரு ஆழமான கேள்வி வருது. ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு விதமான சமாதானம் வந்தா அதுக்கு அர்த்தம் தேவன் அந்த முடிவை அங்கீகரிக்கிறார்னு எடுத்துக்கலாமா? எல்லா நேரத்திலையும் அப்படி சொல்லிட முடியாது. சில சமயம் கடினப்பட்டு போன நம்ம மனசாட்சியை கூட ஒரு போலியான சமாதானத்தை நமக்கு கொடுக்கலாம். அதனாலதாங்க நாம தியானிக்கிற வசனத்தோட 2வது தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சொல்லுது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நாம ஒருத்தரோட செயல்களை பார்க்கிறோம், ஆனா தேவன் அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை, அந்த இருதயத்தோட பாரத்தை ஒரு தராசுல வச்சு நிறுத்து பார்க்கிறார். நம்ம நோக்கம் என்ன? பெருமையா, சுயநலமா, இல்ல உண்மையாதே தேவனை மகிமைப்படுத்துறது தானா? அப்படின்னா அந்த தெராசுல சரியான எடையை அளவிட நமக்கு நிலையான, மாறவே மாறாத ஒரு எடைக்கல் வேணும் இல்லையா? அந்த எடைக்கல் தான் தேவனுடைய வார்த்தை. நம்ம உணர்வுகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அது மட்டும்தான் நம்ம இருதயத்தோட உண்மையான நோக்கங்களை சரியா வெளிச்சம் போட்டு காட்டும். நம்ம சொந்த இருதயமே நம்மளை ஏமாத்தோம்னா அப்புறம் எப்படிதான் உண்மையான அந்த நித்தியமான வழியை கண்டுபிடிக்கிறது? யாரிடம் வழி கேட்பது? இந்த கேள்விக்கு வேதாகமத்துல ரொம்ப அழகான ஒரு பதில் இருக்குது. தேவனோட இருதயத்தை கேற்றவன் அப்படின்னு பேர் வாங்கின தாவீது ராஜா கூட தன்னோட சொந்த ஞானத்தையோ இருதயத்தையோ நம்பல. அதுக்கு பதிலா அவர் தேவன்கிட்ட தன்னை முழுசா அர்ப்பணிச்சு இப்படி ஜெபம் பண்றார். தேவனே, நீங்களே என்ன ஆராய்ந்து என் இருதயத்தை அறிஞ்சுக்கோங்க. என்கிட்ட வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு நித்திய வழியிலே என்ன நடத்துங்க. இதுதாங்க உண்மையான ஞானம். அதனால இந்த நேரத்துல நம்ம பார்வைக்கு சரியா தோணுற வழிகளை நம்பி வாழ்றதை விட்டுட்டு நம்மள நாமே தேவன்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, ஏன் வழிகள் இல்ல, உம்முடைய வழிகள். ஏன் சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம். உம்முடைய வார்த்தைங்கிற தராசுனால ஏன் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நிறுத்து பார்த்து நித்திய வழியில என் கையை பிடிச்சு நடத்துங்க அப்படின்னு நம்மள முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நாம கேட்ட இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.